Hi cuties, welcome back to Sunday school. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Good evening. நமக்கு வந்து 5 months முடிச்சு நம்ம 6th month நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? 2.5 months ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லாக் அவுட் பீரியட்ல வீட்டிலே இருந்துட்டோம். ஃப்ரம் 8th onwards சர்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்காக எல்லாம் ரொம்ப ஜாப் பண்ணணும். சரி, இன்னைக்கு வந்து ஜெஸ்ஸி ஆண்டி நமக்கு ஜேக்கபை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதோடு கூட உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து நோட்டு பென்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருங்க. சரியா? பைபிள் வச்சுருப்பீங்க தானே கையில் இல்லையா? இல்லைன்னா ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து பைபிளையும் வச்சுட்டு உட்காருங்க. நாங்கள் இன்றைக்கும் எப்போவும் மாதிரி ஆக்டிவிட்டீஸ், மெமரி வேர்ஸ், ஆக்ஷன் சாங் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? இப்போ நம்ம ப்ரே பண்ண போகலாமா? இப்போது மேர்லின் அக்கா நமக்காக ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஏசப்பா நம்மள 3 மாசம் நல்ல சுகம் ஜீவன் கொடுத்தா ஏசப்பா நம்மள வழி நடத்துறதுக்காக ஏசப்பா தேங்க்ஸ் சொல்லலாமா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணனா என்ன பண்ணணும்? நீல் டவுன் போட்டு கண்ணை மூடி கை கூப்பி ப்ரேயர் பண்ணணும். சரியா? ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த சாயங்கால வேலையாக சுவாமி அப்பாவும் பாதத்தில் வந்து நான் ஜெபிக்க நீங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எல்லா பிள்ளைகளுமாக ஆண்டவரே ஏமாற்றமாக சுவாமி நீங்கள் காத்து கொண்டு ஆண்டவரே எந்த ஒரு ஆபத்தும் ஆண்டவரே எங்களை அணுகாதபடி சுவாமி உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்தமைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, இந்த நேரத்துலையுமாக சுவாமி நாங்கள் கேட்க போகிற வசனமும் ஆண்டவரே ஸ்டோரியும் ஆண்டவரே நாங்கள் பாடல் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே எங்க கூடவே இருந்த ஆண்டவரே அப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்க நீங்க உதவி செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஏசப்பா, எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன் அப்பா. அப்பா, நீங்க தான் அவங்களுக்கு தேவையான ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே சுகம் ஜீவன் பலனை கொடுத்த ஆண்டவரே வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. பேரண்ட்ஸையும் உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன் சுவாமி. அப்பா, நீங்க அவங்க கூடவே இருந்து ஆசிர்வதித்து வழி நடத்துங்க அப்பா. அப்பா, நீங்க கூடவே இருந்து எல்லாத்துலயுமாக சுவாமி உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட நீங்க உதவி செய்யுங்க. காத்துக்கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? அக்காங்க ரெடியா இருக்காங்க. நீங்க சாங் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் லிசனிங் கண்மணிகளா, வெல்கம் பேக் டு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம். Do you believe Jesus loves you? Yes, Jesus loves you as well as everyone. Now let's sing the song Jesus loves me, this I know. நம்ம வைஸ் மேன் பத்தியும் ஃபூலிஷ் மேன் பத்தியும் பைபிள்ல படிச்சிருக்கிறோம்ல. இப்போ அவங்கள பத்தி ஒரு ஆக்ஷனோட பாட்டு பாடலாமா? பெருமாளை
பென்சிலும் பென்னு அப்புறம் ஒரு பேப்பரும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? சிங்கிங் டைம் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நம்ம இப்போ ஸ்டோரி டைம் போகலாம். சரி, லாஸ்ட் வீக் நம்ம என்ன ஸ்டோரி கேட்டோம்? ஏப்ரஹாம், சேரா அண்ட் ஐசக். நம்ம இன்னைக்கு வந்து ஐசக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா பைபிள்லேருந்து படிக்க போகிறோம். ஐசக் உடைய ஒய்ஃப் பேர் ரெபேக்கா. அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் ட்வின் பேர் வந்து ஈசு, செகண்ட் பையன் பேர் வந்து ஜேக்கப். ஈசு வந்து ரொம்ப வந்து அவங்க அப்பா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தான். ஐசக் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தான். ஈசுக்கு வந்து உடம்பெல்லாம் நிறைய முடி இருக்கும். அப்புறம் ரொம்ப செவப்பாக இருந்தானா. ஹி வாஸ் வெரி ஃபேர். ஆனால் ஜேக்கப் வந்து ரொம்ப உடம்பெல்லாம் முடி இல்லாமல் நார்மலாக அப்புறம் ரொம்ப நல்ல பையனாக இருந்தானா. ஜேக்கப்பை வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டமா. ஸோ ரெண்டு பேரும் இப்படி வளர்ந்து வந்தாங்க. ஈசு வந்து எப்பவும் அவங்க அப்பா கூட தான் இருப்பான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டமா ஈசு மேலே. ஐசக் வந்து ஈசு மேலே ரொம்ப இஷ்டம். ஏன் தெரியுமா ரொம்ப இஷ்டம்? ஈசு வந்து ஒரு பெரிய ஹண்டர். அவன் சின்னதுலேருந்தே ஹண்டிங் போயிட்டு அங்கே போய் வேட்டையாடிட்டு அதை வந்து வீட்டில் நல்லா சமைச்சு அவங்க அப்பாவுக்கு நல்லா டேஸ்டியாக ஃபுட் கொடுப்பானா. ஸோ அதனால ஐசக் வந்து ஈசுவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரெபேக்காக்கு ஜேக்கப் மேலே ரொம்ப இஷ்டம். ஏன்னா ஜேக்கப் வெளியெல்லாம் போக மாட்டான், நல்ல வெல் பிஹேவ் சைல்டாக இருந்தான். ஸோ இந்த மாதிரி அவங்க வீட்டில் அப்பாவுக்கு ஒரு பிள்ளையும் அம்மாவுக்கு ஒரு பிள்ளையும் பிடிச்சிச்சு. அதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்ல ஈசு வந்து நல்லா ஹண்டிங் பண்ணுவான்ட்டு, அந்த மாதிரி ஒரு நாள் வெளியே போய் ஹண்ட் பண்ண போயிருக்குவான். காட்டில் ஹண்ட் பண்ண போயிருக்குவான். ஹண்டிங் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வருவான். லேட்டாக வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு வந்து ரொம்ப பசி வந்துடும். வரும்போதே ரொம்ப பசிக்கும். அதனால் அவனாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு உள்ளே வருவான். அப்போ வீட்டு உள்ளே வந்தோடனே அவனுக்கு வந்து ஜேக்கப் வந்து வீட்டில் கூழ் காய்ச்சிட்டு இருப்பான். அந்த கூழ் வாசனை கண்டோன்னே அவனுக்கு இன்னும் பசி தாங்க முடியல. நம்மளுக்கும் நிறைய பேருக்கு அப்படி தானே, பசி வந்துச்சுன்னா தாங்க முடியாது. சிலவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, சிலவங்களுக்கு பசி தாங்க முடியாது. நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வீட்டில் என்ட்ரி ஆகிட்டோன்னே மம்மி என்ன செஞ்சுருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்வீங்களே, அதே மாதிரி ஈசுக்கு அவனுக்கு பசி தாங்க முடியல. அதனால ஓடி வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஜேக்கப் கூழ் காய்க்கிறத பார்த்துட்டு ஜேக்கப் எனக்கு ரொம்ப பசிக்குது கூழ் கொடு அப்படின்வான். ஜேக்கப் சொல்லுவான், நான் சும்மாலாம் கூழ் கொடுக்க முடியாது, நீ எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்வான். ஈசு சொல்லுவான், என்ன கண்டிஷன்? எனக்கு இந்த பசியினாலே நான் செத்து போயிடுவேன் போல, உன் கண்டிஷன் என்னவோ சொல்லு, நான் ஓகே அதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜேக்கப் சொல்லுவான், ஈசு உன் பர்த் ரைட்டை எனக்கு கொடுக்குறியா அப்படின்வான். ஈசு வந்து அந்த பர்த் ரைட்டை அவன் அவ்வளோ வேல்யூபிளாக கன்சிடர் பண்ணாமல், சரி நான் கொடுத்துட்றேன், எனக்கு இப்போ வந்து என் பசிக்கு வந்து தேவை கூழ் தான் அப்படின்ட்டு அந்த பர்த் ரைட்டை கொடுக்குறேன்னு அவனுக்கு அக்ரி பண்ணிடுவான். ஜேக்கபும் இதுதான் சான்ஸுன்ட்டு, சரி நீ இப்போ அக்ரி ஆயிடுச்சுல, என் கண்டிஷன் நீ அக்ரி பண்ணிவிட்டு நான் வந்து உன் பர்த் ரைட்டை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு அந்த பர்த் ரைட்டை அக்ரி பண்ணிடுறான் கொடுக்க. அப்போ கூழும் கிடைக்குது. அவன் கூழ் குடிச்சிட்டு அவன் போயிடுவான். ஆனால் இந்த பர்த் ரைட்டு எவ்வளோ வேல்யூபிள் தெரியுமா சில்ட்ரன்? இது வந்து இந்த பர்த் ரைட் வந்து ஆக்சுவலாக காட் கிவ்ஸ் டு அவர் பேரண்ட்ஸ் and the parents will give it to their children. நம்ம பெருசாகிட்ட பெரிய இட் வில் பி பர்த் ரைட் வில் பி லைக் ப்ராப்பர்ட்டி, இல்லாட்டி வேறு ஏதாவது ரொம்ப வேல்யூபிளாக நம்ம பேரண்ட்ஸு அவங்க பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறது தான் பர்த் ரைட். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, இந்த பர்த் ரைட்டு என்றைக்கும் நம்ம யாருக்கூடையும் ஷேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளெஸ்ஸிங் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் காட். ஸோ இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, இந்த இன்சிடெண்ட்டில் ஜேக்கப் வந்து ஈசுவை ஏமாற்றிட்டான். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டும் ஆச்சு. இன்னொரு இன்சிடெண்ட் என்னன்னா, ஐசக் வந்து நாளாயிட்ட பிறகு நிறைய வயசாயிடும். அவருக்கு வயசாயிட்டோன்னே அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். அப்போது அந்த நேரத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு ஐசக் வந்து ஈசுவை தானே ரொம்ப ஃபேவரட் சைல்டு ஐசக் கூப்பிட்டு சொல்லுவான், ஈசு மகனே எனக்கு கண்ணு வேற தெரிய மாட்டுது, எனக்கு வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் எப்போ இறந்து போவேன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு முன்னால் நீ செய்கிற நல்ல ருசியான பதார்த்தத்தில் நான் சாப்பிட்டுட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நான் இறந்துருவேன்னு இருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போது சரி ஈசுவும், சரி அப்பா நான் என்ன செய்கிறேன், நான் வேட்டைக்கு போயிட்டு நான் நல்ல இது வேட்டையாடிட்டு உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்வான். இதை வந்து ரெபேக்கா தூரத்துலேருந்து கேட்டுகிட்டே இருப்பாள். ரெபேக்காவுக்கு ஃபேவரட் யார்? ஜேக்கப். ஸோ ரெபேக்கா என்ன தெரியுமா யோசிக்குவா,
என் ஃபேவரட் மகனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்காம அவரு ஃபேவரட் மகனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஈசுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு. அதனால அப்படியெல்லாம் விட மாட்டேன். நான் வந்து என் ஃபேவரட் மகன் ஜேக்கப் தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்ட்டு என்ன செய்வான், ஜேக்கபை கூப்பிட்டு, ஜேக்கப் இங்கே வா, உங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க, வயசாக போகுது, அவங்க என்ன செய்ய போகிறாங்களாம், ஈசு என்ன சமைச்சு கொடுக்குறானோ அதை சாப்பிட்டுட்டு ஈசுவை வந்து ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு போகக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரணும். அதனால நீ என்ன பண்ணு, நம்ம ஆட்டு மந்தையில் போய் 2 குட்டி ஆடை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து அதை எடுத்துகிட்டு வா, நான் அதை அடித்து நல்லா சமைச்சு நல்ல ருசியான ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறேன், நீ அதை உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு அவங்க அப்பாட்ட நீ பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோன்னு சொல்லுவாள் ரெபேக்கா. ரெபேக்கா இது சொன்னோன்னே ஜேக்கப்க்கு ஒரே பயம் ஆயிடுது. என்னடா இது, அப்பா வந்து கண்ணு தெரியாது, ஆனால் அப்பாவுக்கு வந்து என்னை தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே, ஏன்னா எனக்கு உடம்புல முடியே இல்லை, என் கழுத்துலேயே முடியல, என் கையிலையும் முடியல, நான் ஆசீர்வாதம் வாங்க போய் நான் அப்புறம் அப்பா வந்து என்னை சபிச்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுவான். அதுக்கு ரெபேக்கா சொல்லுவான், நீ பயப்படாத ஜேக்கப், நான் பார்த்துக்கிறேன், நான் அம்மா சொல்கிற மாதிரி நீ கேளு, நீ போய் நான் சொல்கிற மாதிரி கேட்டு நீ உங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இல்லாட்டி அந்த ஆசீர்வாதம் ஈசுக்கு போயிடும், நீ போய் எல்லாம் நான் சொன்னதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். சரி, நீ போய் ஆட்டு மந்தையில் போய் 2 ஆடு எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுப்பான். அவங்க அம்மாவும் அதை சமைச்சு அதில் இருக்கிற முடியை வந்து அவன் கையிலையும் கழுத்துலேயும் போடுவான். அது ஏன்னா அப்போ வந்து அவங்க அப்பா அவனை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா கையில் முடி இருக்கும்ல, அது வந்து இப்படி ஃபீல் பண்ணும்போது முடி இருந்தோடனே அப்பா கண்ணு தெரியாது, அப்போ என்ன நினச்சிப்பாரு ஐசக்கு, ஓ ஈசு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சிப்பாரு. அதனால நான் இப்படி பண்ணுறேன், நான் உனக்கு நல்ல குக் பண்ணி கொடுக்குறேன், நீ அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பா கொடு அப்படின்னு சொல்லுவான். சரின்னு ரெபேக்கா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போக ஜேக்கப் கிட்ட ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுக்குவான். ஜேக்கப்பும் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு, அப்பா நான் வந்திருக்கிறேன் அப்படின்வாங்க. அப்பா வந்து கேட்பா, யாரு அப்படின்வாங்க. அப்போ இவன் சொல்லுவான், ஜேக்கப் என்ன சொல்லுவான், போய் பேசுவான், நான் ஈசு வந்திருக்கிறேன்ப்பான்னு. ஐசக்கு டவுட் ஆகுது, இப்போ தானே நீ வெளியே வேட்டையாட போன, அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஜேக்கப் சொல்லுவான், இல்லைப்பா, ஆண்டவர் கிருபையாலே எனக்கு சீக்கிரம் நான் வேட்டையாடிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. சரி வாங்கப்பா, நீங்கள் எழும்புங்க, நான் கொண்டு வந்திருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஐசக்கும் படுத்துட்டு இருக்கிறவன் எழும்பி உட்காந்து, சரி வாப்பா இங்கே அப்படின்ட்டு உன்னை நான் தொட்டு பார்க்கணும், நீ யாரு அப்படின்ட்டு கூப்பிடுவார். ஜேக்கப் சொல்லுவான், சரியப்பா வரேன் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு சொல்லுவான், நீங்கள் சாப்பிடுங்க இது, இல்லை நான் ஃபஸ்ட்டு உன்னை தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு இப்படின்னு தொட்டு பார்க்குவாங்க. அப்போ கண்ணு தெரியாதவங்க இப்படி ஃபீல் பண்ணி பார்த்தா தானே அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஜேக்கப் இப்படி ஃபீல் பண்ணி பார்க்கும்போது கையிலையும் கழுத்துலையும் முடி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் டவுட் கிளியர் ஆகுது ஐசக்கு, ஓ இப்போ ஈசு தான் வந்திருக்கிறான், என் ஆசீர்வாதம் வாங்க அப்படின்ட்டு அவர் எழும்பி உட்காந்து அதை சாப்பிட்டோன்னே நல்லா ருசியாக இருக்குது, நல்லா சமைச்சிருக்கிறேன்னு அப்ரிஷியேட் பண்ணுவார். இன்னும் டவுட் இருக்கும் ஐசக் வந்து கூப்பிடுவார், ஈசு இங்கே வா, நான் என்னை வந்து நீ முத்தம் கொடு அப்படின்னு. அப்போ போய் ஜேக்கப் அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுக்குவான். முத்தம் கொடுக்கும்போது ஐசக் வந்து திருப்பியும் கழுத்தில் தொட்டு பார்க்குவான். அப்புறம் அவன் வந்து ஜேக்கப் வந்து என்ன பண்ணியிருக்குவான்னா ஈசு ட்ரெஸ்ஸை போட்டிருக்குவான். அந்த ஈசு ட்ரெஸ் இது ஸ்மெல் அவங்க அப்பாவுக்கு தெரியும். அந்த வயல்வெளியிலலாம் போகிறது, வெளியே போயிட்டு வந்தாலாம் ஸ்வெட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வந்து ஈசு ட்ரெஸ்ஸில் எப்பவும் வருவான். ஏன்னா இவன் வரை ஈசு ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறான். அதனால ஐசக்கு இது கிளியர் ஆயிடுச்சு, ஓ இவன் ஈசு தான் அப்படின்ட்டு என்ன சொல்வார், சரியப்பா வா உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு, நீ எல்லா ஜாதியோட பெரிய ஜாதியாக இருப்ப, அப்புறம் பிரதர்ஸ் எல்லாம் உனக்கு பவ் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னும் நிறையா உனக்கு ரிச்சஸ் இருக்கும், நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் ஐசக் வந்து ஈசு தான் அப்படின்ட்டு அவன் வந்து எல்லாம் பிளெஸ் பண்ணிடுவான். ஸோ இந்த பிளெஸ் பண்ணிட்டோன்னே அந்த பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு ஜேக்கப் வந்து வெளியே போவான். இவன் வெளியே போகும்போது ஈசு வந்து அப்போ தான் வேட்டையாடிட்டு உள்ளே வருவான். அவன் உள்ளே வந்து மடமடன்னு அவனும் ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவான்ல டிஷ்ஷஸ், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட் மகன் வேறு, அவன் மடமடன்னு சமைச்சிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போவான். அப்பா நான் வந்திருக்கிறேன்னொன்னே ஐசக்கு ஷாக் ஆயிடுது, யாரு அப்படின்னு கேட்பான். அப்போ உடனே ஈசுக்கும் டவுட் ஆயிடுது, ஓ ஜேக்கப் எனக்கு முன்னால் போயிட்டு இருக்கிறான் போல, என் ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டான் போல அப்படின்னு யோசிச்சுட்டே, அப்பா நான் இப்போ ஈசு வந்திருக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ ஐசக் சொல்லுவான், இப்போ தானே நீ ஈசுன்னு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன்னு. அப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், ஹீல் ஃபீல் வெரி பேட். அப்பா நான் வந்து ஃபஸ்ட்டே என்னை ஏமாற்றிட்டான்ப்பா ஜேக்கபு, அவன் பேர் மாதிரியே என்னை ஏமாற்றிட்டான்ப்பா, ஜேக்கப்னு கரெக்டாக தான் வச்சுருக்குறோம். ஜேக்கப்க்கு இன்னொரு மீனிங் வந்து எத்தனை பேர் மீனிங்,
அவன் வந்து இன்னொரு வாட்டி என்னை ட்ரிக் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பர்த் ரைட் எல்லாம் வாங்கிட்டான்ப்பா. இப்போ பார்த்தா எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிட்டான்ப்பா. அப்பா இது நல்லதில்லை எனக்குப்பா, நீங்கள் ஒரு ஆசீர்வாதங்களை கொடுங்களாப்பான்ட்டு ஹீல் ப்ளீட் ஹிஸ் ஃபாதர் ஐசக். பட் ஐசக் என்ன பண்ணுன்னு தெரியல, அவரும் ஷாக் ஆயிடுவார். ஓ ஆல்ரெடி வந்து ஜேக்கப் ஏமாத்திட்டான் அவனை, ஓ பிளெஸிங்ஸ் எல்லாம் அவனுக்கு போயிடுச்சா. அப்போ ஐசக் சொல்வார், நான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது மகனே, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ஆசீர்வாதம் ஒன்ஸ் blessing is given, it cannot be taken back அப்படின்னு சொல்லுவான். அப்போ திருப்பி ஈசு வந்து ப்ளீட் பண்ணுவான், அப்பா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஐசக் சொல்லுவான், சரி என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆசீர்வாதம், நீயும் நல்ல பெரிய ஜாதியா ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வதிக்குவான். அப்போ நம்ம இந்த 2 இன்சிடென்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இவங்க வீட்டில் 2 குரூப்பாக இருந்துச்சு. ஒன்று வந்து ஒரு பையன் வந்து அப்பா சைடு, இன்னொரு பையன் வந்து அம்மா சைடு. ஸோ இந்த குடும்பத்தில் நிறைய பார்ஷியாலிட்டி இருந்திருக்குது. ஆனால் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி எல்லாம் இல்லைல்ல. அப்புறம் இன்னும் என்னன்னா, ஜேக்கப் வந்து அவங்க அண்ணனை, கூட பிறந்த அண்ணனே 2 வாட்டி ஏமாத்திருக்கான். ஒரு வாட்டி கூழ் கொடுத்து அவன் வந்து அந்த பர்த் ரைட்டை எடுத்துட்டான். அப்புறம் இன்னொரு வாட்டி இது பெரிய ட்ரிக் பண்ணியிருக்கிறான். அவன் வந்து என்ன செய்யறான், ஈசு வர்றதுக்கு முன்னால அவன் ஈசுன்னு சொல்லி ஐசக்கிட்ட போய் ஃபுல் பிளெஸிங் வாங்கிட்டான். எந்தெந்த பிளெஸிங் மூத்த மகனுக்கு வருமோ அந்த பிளெஸிங் எல்லாம் இவன் வாங்கியிருக்கிறான். ஸோ 2 வாட்டி அவன் ட்ரீட் பண்ணியிருக்கிறான் அவங்க பிரதரை. அவங்க அம்மா சொல்லுவாங்க, அப்புறம் ஜேக்கப் நீ இப்போ வந்து ஈசு வந்து ரொம்ப உன் மேலே கோவமாக இருக்கிறான், நீ என்ன செய்யறு, நீ இங்கேருந்து கிளம்பி வேற எங்கன்னா போயிரு, உங்கள் மாமா வீட்டுக்கு போயிரு. அவங்க மாமா வீடு தூரமாக இருந்துச்சு ஒரு ஊரில். ஸோ நீ உங்கள் மாமா வீட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு ரெபேக்கா சொல்லுவார். அதனால ஜேக்கப் என்ன செய்வான், அங்கேருந்து அவங்க மாமா வீட்டுக்கு ஓடி போயிடுவான். ஸோ அந்த ஓடி போகிற வழியில் அவன் இடத்துல அவன் ரெஸ்ட் பண்ணுவான். ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப டயர்டாயிரும். அங்கே ரெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ட்ரீம் வரும். அங்கே வந்து காடை மீட் பண்ணுவான். அங்கே வந்து காடு அங்கே தங்குற இடம்னு பார்த்து, அண்ட் ஹீ வில் ஃபீல் தட் காட் இஸ் தேர் இன் தட் பிளேஸ். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பெத்தேலுன்னு பேர் வைக்குவான். அப்புறம் அந்த இடத்துல அவன் ப்ரேயர் பண்ணுவான். அவன் சொல்லுவான், கர்த்தாவே நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா, நான் திரும்பியும் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தேன்னா நான் என்னென்ன ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களோ அதில் நான் 1/10 உங்களுக்கு கொடுப்பேன், அதான் தசம பாகம் உங்களுக்கு கொடுப்பேன்னு ஜெபம் பண்ணுவான். அப்புறம் அவங்க மாமா வீட்டுக்கு அங்கேருந்து போயிட்ட பிறகு அவங்க மாமா வீட்டில் அவன் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண மாதிரிச்சு. நிறைய வருஷம் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கல, அவன் ஈசு கூடயும் இருக்கல. அங்கே வந்து அவன் ரியலைஸ் பண்ணுவான், நான் ஈசு வந்து ஏமாத்துறது தப்பு அப்படின்ட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம். நம்ம இந்த ஸ்டோரி மூலம் என்ன கற்றுக்குறோம் கிட்ஸ், நம்ம வந்து மற்றவங்கள எப்பவும் ஏமாற்றக்கூடாது, நம்ம எப்பவும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏசப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருந்தால் the truth will set us free. சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஸோ எல்லாம் இதை ஞாபகம் வச்சுப்பீங்களா கிட்ஸ்? நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ வெளியே இருக்கிறீங்களோ, நீங்கள் தூர தேசத்துக்கு நீங்கள் படித்து நல்லா பெரிய ஆளுக்கு தூர தேசத்துக்கு போனாலும் நீங்கள் இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஓகே கிட்ஸ், இப்போ நீங்கள் இந்த கதை கேட்டிங்களே, தெபியா சொன்னாங்களே உங்களுக்கு ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரும் ஒரு பென்சிலும் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஷீட்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியில் எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்துச்சோ அந்த கேரக்டர்ஸ் பேரை எழுதி, அவங்க குவாலிட்டிஸ், அவங்க அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எழுதிட்டு நம்ம சண்டே ஸ்கூல் குரூப் இருக்குல்ல அதில் போஸ்ட் பண்ணணும். சரியா கிட்ஸ்? ஓகே கிட்ஸ், விளங்குச்சா? நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர்ஸ் படிச்சுங்க, அவங்க குவாலிட்டிஸ், அவங்க அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் எழுதி நம்ம சண்டே ஸ்கூல் குரூப்பில் போஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம மெமரி வர்ஸ் படிக்கலாமா? ஓகே, பாய். இப்போ நம்ம மெமரி வர்ஸ் கற்றுக்கலாமா? Ephesians chapter 4 verse 25. Therefore, having put away falsehood, let each one of you speak the truth with his neighbor, for we are members one of another. Ephesians chapter 4 verse 25. ஓகே கிட்ஸ், எல்லாரும் ஸ்டோரி கேட்டிங்களா? நல்லா இருந்ததா? யார் பற்றி ஆண்டி ஸ்டோரி சொன்னாங்க? ஜேக்கப் பற்றி இல்லை. இப்போ ஜேக்கப் பற்றி ஒரு பாட்டு பாடலாமா?
இப்போ நம்ம ஜெனிஷாக்கா ஆக்டிவிட்டி கற்றுக் கொடுக்குவாங்க. ஹாய் கிட்ஸ். ஸோ இன்னைக்குலேருந்து நம்ம ஜேக்கப்போட லேடர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து இப்படி நீங்கள் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் ஷீட்டில் இந்த மாதிரி நீங்கள் லேடர் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். சரியா? இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒன்லி லேடர் மட்டும் வைக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துப்போம். சரியா? இப்போது இப்படி கட் பண்ண உடனே இந்த சைடை வந்து ரெண்டாக மடித்து இப்படி லேடர் மாதிரி பண்ணிட்டு, இப்போ லேடரில் ஏஞ்சல்ஸ் தானே போனாங்க, இப்போ நம்ம ஏஞ்சல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ரவுண்டாக சர்க்கிள் வச்சுருக்கேன். இதில் குட்டியாக நடுவில் ரவுண்டு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒன்று 3 o'clock மாதிரி இந்த சைடு ஒரு லைன், அப்புறம் இங்கே 8 o'clock மாதிரி இந்த சைடில் ஒரு லைன் போட்டு இதை கட் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்படி கட் பண்ண உடனே நம்ம இந்த ரெண்டுத்தையும் இப்படி அட்டாச் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி இப்படி கிடைக்கும். சரியா? அக்கா அதே மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் லேடர் மேலே இங்கேயும் அங்கேயுமே இப்படி ஓட்டலாம். நான் வேணா இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். எப்படி பண்ண ஏஞ்சலை நடுவில் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு 12 o'clock மாதிரி ஒரு லைன், அப்புறம் 3 o'clock ஒரு லைன், அப்புறம் 8 o'clock ஒரு லைன். இதை கட் பண்ணி இதையும் ஒரு வாட்டி கட் பண்ணிட்டு சரியா? இப்போ இதை இந்த லைனுக்குள்ளே இந்த லைன் போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, போட்டு நம்ம ஏஞ்சலில் போட்டு வச்சிடலாம். ஓகே கிட்ஸ், நீங்களும் எங்களுக்கு லேடர் பண்ணி அனுப்புங்க. ஹாய் கிட்ஸ், யாருக்காவது இந்த வீக் பர்த்டே இருந்துச்சா? ஓகே, உங்களுக்கு சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லேருந்து a very blessed happy birthday. ஓகே, நீங்கள் ஒரு நியூ இயர் ஏசப்பா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏசப்பாக்கு தேங்க்யூ சொன்னீங்களா? இல்லையா? சொல்லணும்ல. நிறைய பேர், நிறைய சின்ன பசங்க இந்த கொரோனா வைரஸ்னால சாப்பிட இடம் இல்லை, தூங்க இடம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏசப்பா உங்களுக்கு ஒரு புது இயர் கொடுத்துருக்காங்க தானே, அதுக்கு நீங்க தேங்க்யூ சொல்லணும்ல. இப்போ நம்ம தேங்க்யூ சொல்லிடலாமா? அக்கா உங்களுக்காக ப்ரே பண்ண போறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணுங்க. சரியா? My gracious and loving Heavenly God, thank you for this beautiful day, Lord. Thank you for this beautiful kids, Lord. Bless them, Lord, and guide them, Lord. Thank you for giving this beautiful year in their life, Lord. Lord, I pray that you bless them with more wisdom and knowledge, with more health and good strength, and give them more spiritual blessings, God. Be with them, Lord, and guide them, Lord. Bless them with many more years, Lord. And in everything they do, Lord, let your presence be with them and help them to be successful in everything they do, Jesus. So bless them, Lord. Help them to be a kids who build your kingdom, Lord, and who live as witnesses for Christ, Appa. So bless them, God. We give them to you, Lord. We also ask you to please help these kids to be obedient to their parents and the society, Lord, and be a blessing to the society, Lord. You guide them and lead them. In Jesus' name I pray, amen. Okay, again, உங்க எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து very blessed happy birthday and have a blessed year ahead. God bless you.
ஓகே கிட்ஸ், ஃபோர்த் சாங் என்ன சாங் பாடலாம்? எல்லாருக்கும் லாஸ்ட் இயரோட பிபிஎஸ் தீம் சாங் ஞாபகம் இருக்குதா? கரெக்ட், முகமூடி கலெக்டர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுல்ல? இப்போ அதை ஒரு வாட்டி பாட்டு பாடலாமா? முகம் தருவாரே இயேசு, புது முகம் தருவாரே. ஹே ஹே, முகமூடி கழட்டு, உண்மை முகம் காட்டு, ஹாப்பியா ஃப்ரீயா இரு. பழசெல்லாம் ஒதுக்கு, பாடு புது பாட்டு, முகமூடி அகற்று. முகமூடி கழட்டு, உண்மை முகம் காட்டு, ஹாப்பியா ஃப்ரீயா இரு. பழசெல்லாம் ஒதுக்கு, பாடு புது பாட்டு, முகமூடி அகற்று. முகமூடி தேவைப்படும், உண்மைய மறைச்சுக்கத்தானே. நீ உண்மையா இருந்தா, தைரியமா இருந்தா, எதுக்கு முகமூடி? பயத்தையும் போக்கி பழசைய மாத்தி புது முகம் தருவாரே இயேசு, புது முகம் தருவாரே. ஹே ஹே, முகமூடி கழட்டு, உண்மை முகம் காட்டு, ஹாப்பியா ஃப்ரீயா இரு. பழசெல்லாம் ஒதுக்கு, பாடு புது பாட்டு, முகமூடி அகற்று. முகமூடி கழட்டு, உண்மை முகம் காட்டு, ஹாப்பியா ஃப்ரீயா இரு. பழசெல்லாம் ஒதுக்கு, பாடு புது பாட்டு, முகமூடி அகற்று. குட்டி பிள்ளைங்களா, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக உங்க கண்களை மூடுங்க, உங்க கைகளை கூப்புங்க, இருக்கிற இடத்துலயே முழங்கால் படிட்டுக்கோங்க. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் சபையில் உள்ள எல்லா குடும்பத்தில் உள்ளவர்களையும் பிள்ளைகள் அனைவரையும் நீ பாதுகாத்து உடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சண்டே ஸ்கூல் தொடர்ந்து நடப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதற்கு உதவியா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்தருங்க. இதற்கு உதவியா இருக்கிற எங்களுடைய போதகர்களையும் எங்களுடைய சபை மக்கள் அனைவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னுமாக ஏசப்பா, எங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய எல்லா மக்களுடைய வாழ்க்கை ஏசப்பா திரும்பவுமாக சகஜ நிலைமைக்கு திரும்ப நீங்க உதவி செய்யுங்க. எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கிருபையின் பிரசனத்திற்குள்ளாய் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்பட பண்ணாமல் தீமையின்றி ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சுஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சுஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சுஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், பார்த்தீங்களா? எல்லா ஸ்டோரி எல்லாம் கேட்டிங்களா? மெமரி வர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஆக்டிவிட்டீஸ், ஆக்ஷன் சாங் எல்லாம் நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா?
உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் இல்லையா? ஜேக்கபோட ஸ்டோரி. ஜேக்கப் வந்து எப்படி தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தினாருன்னு சொல்லி ஸ்டோரி பார்த்தீங்க, அப்படிதானே? ஓகே, மெமரி வர்ஸ் எல்லாம் ஆன்ட்டிக்கு நீங்கள் அனுப்புங்க. ஜெஸி ஆன்ட்டி சொன்ன அந்த அசைன்மெண்ட்டையும் செய்து அனுப்புங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக வந்து அக்காங்க அந்த ஆக்ஷன் சாங் ஆக்டிவிட்டீஸ்க்காகலாம் ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறாங்க. எவ்ரி வீக் வந்து வீடியோ எடுத்து அனுப்புறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அக்காங்க நிறைய உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் கதை சொல்கிறதுக்கு நிறைய வேலை செய்கிறாங்க. இதை வந்து யூடியூப்பில் கொண்டு வர்றதுக்கு ஒரு குரூப் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணணும். அதோட கூட இந்த கொரோனாவால் அஃபெக்ட் ஆனவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். சரியா? இந்த வாரம் எல்லாம் கடவுள் உங்கள் கூட இருப்பார். God be with you throughout this week. Next week we'll see you. Okay children? Bye.